வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. குருவின் திருவடி சரணம். குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருவால் மெய்யன்பர்களே, தவம் நல்கிய கலைவாணி அம்மா அவர்களே, வரவேற்புரை வழங்கிய மதன்குமார் ஐயா அவர்களே, திருப்பூர் மண்டல நிர்வாகிகளே, அத்துணை அன்பர்களுக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உடல் யோகம் விஞ்ஞான பார்வை பகுதி 4 ஒரு சிறப்பானது ஒரு சிந்தனைக்கு இறைவனுடைய அருளும் குருவனுடைய அருளும் இங்கே சூட்சுமமாக எழுந்தருளட்டும். வாழ்க வளமுடன். என்ன தவம் செய்தேன் நான் செய்த புண்ணியம், என்ன தவம் செய்தேன் நான் செய்த புண்ணியம், என் குருவாய் வந்தாய் இறைவா, என்ன தவம் செய்தே. எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும், எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும், எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே குருவே, என்ன தவம் செய்தே. அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், எனக்கு சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே குருவே, அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும், சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே குருவே, நான் என்ன தவம் செய்தேன். என்ன குறை வந்தாலும் என்ன பிழை நேர்ந்தாலும் வாழ்வில், என்ன குறை வந்தாலும் என்ன பிழை நேர்ந்தாலும், எந்தனை காப்பது உந்தன் அருளே குருவே, என்ன குறை வந்தாலும் என்ன பிழை நேர்ந்தாலும், எந்தனை காப்பது உந்தன் அருளே குருவே, நான் என்ன தவம் செய்தேன் யான் செய்த புண்ணியம், என் குருவாய் வந்தாய் மகரிஷியே. வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, நம்ம கடந்த 3 வகுப்புகள்ல முதல் வகுப்புல உடற்பயிற்சியினுடைய அவசியம், மருந்தில்லா மருத்துவமாக இந்த உடற்பயிற்சி எப்படி மகரிஷி கொடுத்திருக்கின்றார் என்பதை பற்றி சிந்தித்தோம். பகுதி 2ல கைப்பயிற்சி கால் பயிற்சி விளக்கமாக நம்ம பார்த்தோம். வர்மக்கலையோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். அந்த கைப்பயிற்சி கால் பயிற்சி பார்க்கும் பொழுது அந்த இரண்டாவது வகுப்புல 6 உயிர் அடங்குகின்ற இடங்களை நம்ம பார்த்தோம். பகுதி 3ல நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, நுரையீரலுக்கான பயிற்சி,
கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் பாகம் 1 மற்றும் 2 இந்த பகுதிகளை பார்த்தோம். இதுல ஒரு உயிரடங்கலை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் 7 உயிர் அடங்கல்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 7 உயிரடங்கல்கள்ல கைப்பயிற்சியில் ஒரு இடத்திலும், கால் பயிற்சியில் 5 இடங்களிலும், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் ஒரு இடத்திலும் இந்த உயிர் அடங்கல்களை நம்ம பார்த்தோம். இன்னும் 3 உயிரடங்கல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பயிற்சிகள் உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் 1, 14 புள்ளி அக்குப்ரெஷர் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸேஷன் பார்க்க போறோம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வாழ்க வளமுடன். இப்போ இந்த மசாஜ் பயிற்சி மிக மிக அவசியம். மகராசனம் 2 சில பேர் மகராசனம் 2 வரைக்கும் செய்வாங்க. செய்துட்டு அவசர வேலை இருக்கு, அப்படியே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. ஒரு சில பேர் வேலை இருக்குன்னு, வீட்டு வேலையே எதுனா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க இந்த மசாஜ் பயிற்சி. ஏன்னா இந்த மசாஜ் பயிற்சி ஒரு என்னமோ உடம்பு நம்ம வெறுமை தேய்ச்சி விடுறோம், வயிற்றை தேய்க்கிறோம், மார்பு பகுதியை தேய்க்கிறோம், முகத்தை தேய்க்கிறோம், காதை தேய்க்கிறோம், அவ்வளவுதானே, காதை இழுத்து விடுறோம். இதெல்லாம் இந்த பயிற்சியில என்ன அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ஒரு அஜாக்கிரதை நம்ம கிட்ட இருக்கு. மகராசனம் 2 பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய தோள்பட்டை பகுதி, நெஞ்சு பகுதி, நுரையீரல், அந்த மார்பு, இருதய பகுதி, அப்படியே இறப்பை, அடிவயிறு வரைக்கும் ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் செய்யறோம். ஏன்னா 2 கால் முட்டியை தூக்கிடுறோம் மகராசனம் 2ல. இந்த மார்பு பகுதி, வயிற்று பகுதிக்கு முழு அழுத்தத்தை கொடுக்கிறோம். முகத்திலையும் பக்கவாட்டுல அழுத்தத்தை கொடுக்கிறோம் மகராசனம் 2ல. வலது பக்கம் திரும்பும் போது முகத்தை அழுத்துறோம், இடது பக்கம் திரும்பும் போது முகத்தை நம்ம அழுத்துறோம். அப்போ அந்த நிலையில இந்த பயிற்சியை செய்துட்டு மார்பு பகுதியில் இருக்கிறது எல்லாமே மார்பு, முகத்தில் இருக்கிறது எல்லாமே சென்சிட்டிவ் பார்ட்ஸ். அதனாலதான் மகரிஷி அடுத்தது இந்த மசாஜ் பயிற்சி அதெல்லாம் தடவி கொடுக்கறதுக்கும், அங்க இருக்கின்ற வர்ம புள்ளிகளை இயக்குவதற்கும், அங்க இருக்கின்ற உள்ளுறுப்புகளை இயக்குவதற்கும் அடுத்ததாக இந்த மசாஜ் பயிற்சியை கொடுத்திருக்கிறார் மகரிஷி. அதனால மசாஜ் பயிற்சி ஒரு சாதாரணமான பயிற்சி அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கனவை இன்னையோட எடுத்துருங்க. இந்த மசாஜ் பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த மசாஜ் பயிற்சியில கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்து ஒரு 27 முதல் 28 வர்ம புள்ளிகள் திரும்ப திரும்ப இயக்கம் பெறும் இந்த மசாஜ் பயிற்சியில. மகராசனம் 2ல எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் நம்முடைய தவறின் மூலமாக தோள்பட்டையை தூக்கிட்டு பண்ணுவோம், சில பேர் முட்டியை தரையிலேயே வச்சிருவோம், சில பேர் மகராசனம் 2 பண்ண மாட்டாங்க. இது முடிச்ச உடனே கபாலபதி முடிச்ச உடனே மகராசன பயிற்சி எனக்கு பண்ணா எனக்கு வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மசாஜுக்கு போயிடுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த மசாஜ் பயிற்சி. ஞாபகம் வச்சுங்க. இந்த மசாஜ் பயிற்சியை நம்ம இப்போ செய்யும் பொழுது முதல்ல நம்ம என்ன பண்றோம், இடது நல்லா பிளாட்டா தரையில படுத்துக்கணும். அதை படுத்துக்கிறோம், நல்லா படுத்துட்டோமா நம்ம இப்போ இந்த முதுகுத்தண்டு தரையில அழுத்தம் பெறும். மகராசனம் 1ல நம்ம சொன்ன அந்த 5 உயிர் முடிச்சுகளும் தரையில அழுத்தி கொண்டு இருக்கும். கர்ணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துன்னம் முடிச்சு, பாசல் முடிச்சு, கும்பகம் முடிச்சுன்னு சொல்ற அந்த 5 உயிர் முடிச்சுகளும் அந்த முதுகுத்தண்டு தரையில இப்போ அழுத்தம் பெற்றிருக்கிறது. இடது கையை விண்ணை நோக்கி வைத்திருக்கிறோம். வான்காந்த ஆற்றல் ஏன் விண்ணை நோக்கி ஒரு கையை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடல்ல எனர்ஜி ரிசீவிங் ஆண்டனாஸ் இந்த பகுதிகள்லாம், அந்த எனர்ஜி ரிசீவிங் ஆண்டனான்னு சொல்றது எங்கெங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விரலினுடைய நுனி, உள்ளங்கை, மூக்கினுடைய நுனி, கண்ணு, அந்த கண்ணுடைய இறப்பையினுடைய நுனி, அந்த முடிகள், காதனுடைய நுனி, உயிர்நிலையின் நுனி, ஆசனவாயின் நுனி. இதுல ரொம்ப மென்மையான தசைகள் இருக்கின்ற இடம் உள்ளங்கை தான்.
ஆற்றல் வந்து அதிகமாக குவியும் அந்த இடத்துல. அப்ப இடது கையை வந்து நம்ம வந்து விண்ணை நோக்கி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இப்போ வலது கையை வச்சு வயிற்று பகுதியை நம்ம என்ன பண்றோம்? வலச்சுழலாக 3, இடச்சுழலாக 3, மீண்டும் வலச்சுழலாக 3 அந்த வயிற்று பகுதியை நம்ம வந்து அழுத்துறோம். அந்த வயிற்று பகுதியை வெறும் ஏதோ கடமைக்குன்னு வந்து உடம்ப தடவி விடக்கூடாது. நம்ம அந்த அழுத்தும் பொழுது கரெக்டா என்ன பண்றோம்? தொப்புளுக்கு மேலே சுண்ட விரல் வரா மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளங்கையால நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அந்த வயிற்றுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு உறுப்புகளோட பேசணும். கண்களை மூடிக்கிட்டு உறுப்புகளோட அப்படியே பேசணும். வாழ்க வளமுடன். இறப்பையினுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி, மண்ணீரலினுடைய அடிப்பகுதி, மண்ணீரல், பெருங்குடல், சிறுநீர்ப்பை, பெண்களா இருக்கும் பொழுது கர்ப்பப்பை, சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம், குடல் வாழ்வு, கல்லீரலினுடைய அடிப்பகுதி, கல்லீரல், பித்தப்பை ஆகிய பகுதிகளை மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படி உறுப்புகளோடு பேசணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்க அத மாதிரி பேசும் பொழுது அந்த உறுப்புகள் அப்படியே வந்து ஒரு அன்பும் கருணையுமா உங்க கூடயே ஒத்துழைப்பு கொடுக்கும். நீங்க அதுவும் கூடயே இணைஞ்சிட்டீங்க நீங்க பேசுறதுனால. இந்த நிலையில பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து உருமி காலம், அன்னக்காலம், கிளி பிறர் வர்மம் அப்படின்னு 3 வர்மா வந்து அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த இடத்துல வந்து அன்னக்காலம், உருமி காலம், கிளிப்பிடர் வர்மம். இதுல வந்து இந்த உருமி காலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும். முதல்ல நன்மை அதுதான். இன்சுலின் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரை ஸ்டேஜுக்கு வரலாம். மாத்திரை ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரையினுடைய டோசேஜை கம்மி பண்ணுவாங்க. அந்த நிலைக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கிறது. அப்ப நம்ம வந்து சரியான முறையில் நம்ம என்ன பண்ணணும்? அத அந்த அழுத்தத்தை சரியான முறையில கொடுக்கணும். அது மட்டுமல்ல, காது தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்துரும் இந்த உருமி காலம். அடுத்தது அன்னக்காலம். இந்த அன்னக்காலம்னா உருமி காலத்துக்கு கொஞ்சம் கீழே நம்ம 4 விரல் வச்சு சுழற்சி செய்யறோம் இல்லையா? அந்த இடத்துலதான் அந்த 3 வர்மா பாயிண்ட்டும் வந்துடும். நம்ம நேரடி வகுப்பு எடுக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நேரடியா காமிக்கலாம். இது இந்த அன்னக்காலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடலுக்கு தேவையான நீர். இப்போ உதாரணமா வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து 70 கிலோ இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடல் எடை. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க என்ன எடை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்க எடை எவ்வளவோ அந்த எடை அதை வந்து 30ஆல பெருக்குங்க. இப்ப வந்து ஒருத்தர் 70 கிலோ இருக்காங்க, அதை 30ஆல பெருக்கினா 70 × 30 2100. அப்ப 2.1 லிட்டர் தண்ணி அவங்க குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் குடிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடலில் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, கிட்னியினுடைய செயல்பாடு, உடலுக்கு தேவையான அந்த நீரினுடைய செயல்பாடு, உடலுக்கு தேவையான அந்த ஸ்கின்னுடைய என்ன சொல்றது, அந்த வளர்ச்சி, அதனுடைய அழகு, அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்திரும் இந்த இடத்துல வந்து. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல முறையில ஜீரணமாறதுக்கு இந்த அன்னக்காலம் பயன்படுது. இந்த அன்னக்காலத்தை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை அழுத்துறோம். எந்த இடத்துல அழுத்துறோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு இடத்துல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில 3வது நிலை உள்ளங்கையை வந்து நம்ம வந்து தொப்புள் பகுதியில நேவல் பாயிண்ட்ல வைக்கிறோம் இல்லையா? வலது கையை வச்சு பண்றோம், அப்புறம் இடது கையை மாத்தி மாத்தி வச்சு பண்றோம் பாருங்க. ஏற்கனவே ஒருத்தர் நம்ம அந்த இடத்த அழுத்தி விடுறோம். நம்ம அங்க இடத்துல நம்ம வந்து சரியா பண்ணலைன்னா திரும்பி இங்க வந்து நம்மள வந்து பிடிக்க வைக்கிறார் மகரிஷி. ஏன் சொல்லியிருக்கேன், சில முக்கியமான உறுப்புகள் மகரிஷி 2 தடவை 3 தடவை நமக்கு அந்த லிங்க் கொடுப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் மிக மிக முக்கியமானது இந்த உடலை இயக்குவதற்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த சாப்பாடை வந்து ஜீரணமாறதுக்கு ஒரு அற்புதமான பாயிண்ட் அந்த பாயிண்ட். 3வது அந்த கிளிப்பிடர் வர்மம் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கு பாருங்க, அது வராமல் பாதுகாக்கும். கேஸ்ட்ரிக் அல்சர் வந்ததுன்னா சீக்கிரம் அது வந்து ஒருத்தருக்கு வந்து
சரியாயிடும். அதே மாதிரி வாயு தொல்லை குறையும். சாப்பிடுற உணவு சப்த தாதுக்களாக மாறுவதற்கு சரியான முறையில ஒரு இயக்கத்தை கொடுக்கும். அது அந்த தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி கிட்டபடியே அழுத்துக்கிட்டே போகும் பொழுது உடலிலே மல ஜலத்தை சீராக கழிப்பதற்கு உதவும். மிக 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 அற்புதமான பாயிண்ட்ஸ் பாருங்க. நம்ம வெறுமத்தான் இப்படி நம்ம வயிற்ற சுத்தி இப்படி நம்ம சுத்தி விடுறோம். அப்படி வயிற்ற சுத்தி அப்படி சுத்தி விடுறோம். வலச்சுழல் இடச்சுழல் வலச்சுழல் அப்படி சுத்தி விட்டாலும் அது என்ன பண்றது பாருங்க. அது இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது. சரி, இப்போ 9 சுற்று நம்ம வயிற்ற பகுதியை நம்ம சுழற்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இப்போ நேரா நம்ம இடது பக்கம் மார்பை நோக்கி போகிறோம். இப்ப இது இடது பக்கம் மார்பை நோக்கி போகும் பொழுது மகராசனம் 2ல யார் யாரெல்லாம் தோலை தூக்கிட்டோமோ, நம்ம போன பயிற்சியில சொன்னோம் இல்லையா, மகராசனம் 2ல யார் யாரெல்லாம் தோலை தூக்கிக்கிட்டு பண்றீங்களோ, ஷோல்டர் தூக்கிட்டீங்கன்னா 5 வர்ம புள்ளிகள் உங்களுக்கு இயக்கம் பெறாது அப்படின்னு நான் உங்களுக்கு போன வகுப்புலயே நம்ம பார்த்தோம். அந்த 5ஐயும் இப்போ மார்பை சுத்தி நம்ம அப்படி அழுத்தும் பொழுது மார்பு செஸ்ட் நிப்பிள்ல கைப்படாமல் அப்படி சுற்றி அழுத்தும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தும்மி காலம், காக்கட்டை காலம், விலங்கு வர்மம், புஜவர்மம், திவளை காலம் என்கின்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணும்? ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும். இப்ப இது என்ன பண்றது இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த காக்கட்டை காலத்தை நம்ம அழுத்தும் பொழுது அது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் மேல இருக்கு. ஆனா அதனுடைய பிரஷர் இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து எலும்பு தேய்வினால் ஏற்படும் வலிகளை குணமாகும், தோள்பட்டை வலியை சரியாக்கும், கைகளில் இரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கும். இது ஒண்ணு. 2வது, அதுக்கு பக்கத்திலே கீழே விலங்கு வர்மம்னு இருக்கு. இந்த விலங்கு வர்மம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுரையீரலுக்கு சுவாச காற்றை அதிகமாக கொடுக்கும், நுரையீரல் தொற்று வராமல் பாதுகாக்கும், ஆக்சிஜனை உடலுக்குள் சீராக செலுத்தி கொண்டிருக்கும். அதே போன்ற கைகளில் இருக்கிற அந்த சோர்வை நீக்கிவிடக்கூடிய அற்புதமான பாயிண்ட் தான் இந்த விலங்கு வர்மம். அடுத்தது இந்த புஜவர்மம்னு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை, இரவுல நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பாயிண்ட். அந்த பாயிண்ட் பிளட் சர்க்குலேஷனை, உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். திவலை காலம் இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திவலை காலம் நமக்கு இருதயத்தின் மூலமாக அந்த பிரஷர் அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்கும். அதே மாதிரி உடல் அடிக்கடி சோர்வு வருது பாருங்க, களைப்பு வருது பாருங்க, அந்த களைப்பை சரி செய்து விடும். பிளட் பிரஷரை, உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கி சரியான முறையில இருக்கும். உமிழ்நீர் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஒரு சில பேருக்கு அதிகமாக சுரக்குது பாருங்க, அந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கின்ற உமிழ்நீரை கட்டுக்குள் வைக்கின்ற அற்புதமான பாயிண்ட்ஸ் தான் இது. அதுக்கு கீழே சக்தி வர்மம்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணி விட்டுடும். சுவாசத்தை, பெரும் சுவாசத்தை சில பேருக்கு ரொம்ப மூச்சு ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா விடுவாங்க. அது போன்ற சுவாசங்கள் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், வாயாலே மூச்சு விடுவாங்க, இரவுல படுக்கும்போது அந்த பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணி விட்டுடும். ஹீமோகுளோபின் லெவலை சரியான முறையில மெயின்டைன் பண்ண வைக்கக்கூடிய அற்புதமான பாயிண்ட் இது. உடல் சோர்வை நீக்கும். அதே போல ரத்தம் ஒரு உடல்ல அடி ஏதாவது பட்டுன்னு வச்சுங்களேன், பிளட் அதிகமா போச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிளட் அதிகமா போறதை தடுத்து விடும். அதுக்கப்புறம் சைனஸ் தொந்தரவு இருந்தா போயிடும். அப்புறம் பிளட் கவுண்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஆர்பிசி, சிகப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய பாயிண்ட், அற்புதமான பாயிண்ட் இந்த மார்பு பகுதியில தாங்க இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம அப்ப இந்த கையை இப்படி வச்சுக்கணும். 4 விரலை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அது சுத்திக்கிட்டு வரும் பொழுது இந்த அக்குள் பகுதி, விலா எலும்பு பகுதியும் அக்குள் பகுதியும் சேருகின்ற இடம் ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வரும் பொழுதுதான் 8வது உயிரிடங்கள் அங்கதான் இருக்கு, பிறைதாரை அடங்கல் அப்படின்னு இருக்கு. அந்த உயிரிடங்கள் கரெக்டா நம்ம பாருங்க. இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க மார்புல கை வச்சீங்கன்னா அப்படியே இப்ப பாருங்க, இப்ப கையை வச்சுங்க, அப்படியே இப்ப சுத்திக்கிட்டு வரும். நுரையீரல், இருதயம்,
கழுத்து காலர் போன், அக்கிள் பகுதி, விலா எலும்பு பக்கவாட்டு பகுதி. அப்படி வரும்பொழுது கரெக்டா அந்த அக்கிள் பகுதியை தாண்டி அந்த கை எப்படி கீழே போகும்போது இந்த ஆகாய விரல் ஒரு இடத்துல அழுத்தம் கரெக்டா உங்களுக்கு நீங்க பண்ணும்பொழுது தெரியும் படுத்துக்கிட்டு. அது இடம் தான் பிறைதாரை அடங்கல். அடுத்த உயிரடங்கல் அதுதான் 8வது அடங்கல். அப்படி அழுத்துக்கிட்டே வந்து மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படி உறுப்புகளோட நம்ம பேசணும். இப்ப என்ன பண்ணணும்? வலது கையை கீழே வச்சுட்டு இடது கையால அப்புறம் என்ன பண்ணணும்? வலது பக்கம் மார்புல இருதயம் தவிர அதே மாதிரி உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி இப்படி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதே பிறைதாரை அடங்கல் இந்த பகுதியிலும், பிறைதாரை அடங்கல் 2 பக்கத்துல இருக்கு. 2 அக்கிள் பகுதிக்கு கீழ்ப்பகுதியிலும் அந்த பிறைதாரை அடங்கல், அதாவது விலா எலும்பு பகுதி அப்படி கீழே அந்த ரிப்பு முடிஞ்சு பின்பக்கம் போற இடம், அக்கிள் பகுதியும் விலா எலும்பு பகுதியும் சேருகின்ற இடம். அந்த இடத்துக்கு தான் வந்து பிறைதாரை அடங்கல், 8வது உயிரடங்கல். அதுதான் அந்த இடத்த நம்ம என்ன பண்றோம்? பிடிக்கிறோம். அது மட்டும் அல்ல, அந்த இடத்துலதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அடப்ப காலம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம் இதுவும் இருக்கு அந்த இடத்துல வந்து. இந்த வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து காரீரல் வர்மம்ன்றது வந்து வலது பக்கம், வெள்ளீரல் வர்மம்ன்றது வந்து இடது பக்கம் அக்கிள் பகுதி. 2 பகுதி பக்கத்துல இருக்கிறது தான் வந்து இந்த அடப்ப காலம். இது எதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா அந்த பிறைதாரை அடங்கல் டச் பண்ணிங்க பாருங்க, அந்த இடம் தான். அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. இப்போ யாருக்காவது வந்து வீசிங், ஆஸ்மா, சைனஸ், டஸ்ட் அலர்ஜி, தொடர் தும்பல், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற பேண்டமிக் இருக்கு பாருங்க, இந்த கொரோனா, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது என்ன, பசங்க குழந்தைங்க எல்லாம் ராத்திரி வின்டர் சீசன் வந்ததுன்னா மூச்சே விட முடியாது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்களே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நீங்களே ஒண்ணு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ உங்க இடது கையை எடுத்துன்னு வந்து வலது கை தோள்பட்டையில புடிச்சுக்குங்க. இப்போ உங்க இடது கையை எடுத்துட்டு வாங்க, வலது கை தோள்பட்டையில புடிச்சிட்டீங்களா? புடிச்சுக்கிட்டு அந்த கையை அப்படி கொஞ்சம் மேல லைட்டா மேல தூக்கிடுங்க. இப்ப தூக்கி இப்ப என்ன பண்ணுங்க, வலது கையால அந்த பிறைதாரை அடங்கு இருக்கிற இடத்துல உங்களுடைய நடு விரல் 3 விரலை வச்சு முன்னும் பின்னுமா அப்படி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் மேலும் கீழுமா தேய்ச்சி விடுங்க. அவ்வளவுதான். இதுதான் இந்த வெள்ளீரல், காரீரல், அடப்ப வர்மங்கள். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வலது கைய இடது தோல் மேல வச்சு தோள்பட்டையில அந்த பந்துக்கு இந்த மூட்டுல வச்சு அழுத்திக்குங்க. இது ஒன்லி வந்து ஒரு பொசிஷனுக்கு தான், அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கோசம் தான். இது இங்க தோள்பட்டையில கை வைக்கிறதுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒன்லி ஒரு பொசிஷனுக்கு தான். இப்ப இடது கையால அதே இடத்த முன்னும் பின்னுமா 3 முறை அது பிறைதாரை அடங்கல் இடத்துல மேலும் கீழமா 3 முறை அப்படி இது மாதிரி ஒரு 3 தடவை தேய்ச்சி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் உடனே தீர்ந்துவிடும். வீசிங் இருக்கிறது உடனே கண்ட்ரோலுக்கு வந்துவிடும். அற்புதமான பாயிண்ட் இந்த இடம். இப்ப பாத்தீங்களா, நம்ம வெறும் ஏதோ மார்பை தேய்ச்சி விடுறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எவ்வளவு விஷயங்கள் இந்த பயிற்சியில் இருக்கு பாருங்க. என்ன பண்ணிருக்கோம், நம்ம 27 முறை வயிற்று பகுதியை சுத்தணும். 9 வலது மார்பு, இடது மார்பு, 9 27 முறை நம்ம சுத்தினோம். இந்த 27 முறை சுத்தினதுல 8 வர்மங்கள், வயிற்று சுத்தும் பொழுது 3 வர்மங்களும், இந்த 2 பக்கம் சுத்தும் பொழுது 5 வர்மங்களும், இப்ப 8 வர்மங்கள் இதுல வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். இப்ப அடுத்தது என்ன பண்றோம், நம்ம இது 3 முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம காதுக்கு உள்ள கையை வைக்கிறோம். காதுக்கு உள்ள கையை வச்சுக்கிட்டு முன்பக்கமாக வலச்சுழல், முன் சுழலாக 3ம், பின் சுழலாக 3ம், முன் சுழலாக 3ம் நம்ம பண்றோம். இது ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காது இந்த நீங்க காதுக்கு உள்ள அந்த கட்டை விரலை வச்சு அழுத்தும் பொழுது அங்க இருக்கிற அந்த தசைகள் நேரா உள்ள போய் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்த வரைக்கும் அந்த பிரஷர் போய் அப்படியே கொடுத்துரும். அப்படி கொடுத்துட்டு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 காயும் காதுக்கு உள்ள அப்படி விட்டுவிட்டு அப்படி ஒரு மேல அப்படி தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல 3, பேக்ல 3, திருப்பி ஃப்ரண்ட்ல 3 பண்ணிட்டு திருப்பி அதே பொசிஷன்ல அதை அப்படி வச்சுட்டு கையை வெளியில எடுத்துடணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த முறையில பண்ணன்னு வச்சுங்களேன், நாளைக்கு திருப்பி எப்போ இந்த நேரம் வரும், திருப்பி இந்த பயிற்சி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துடும். நமக்கு வந்து இது ஏன் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 இந்த இதான் மகரிஷியனுடைய அன்பும் கருணையும். இந்த இடம் தான் 2 காதுக்கு உள்ள ஜெல் இருக்கு. இந்த ஜெல் வந்து ரைட்டு லெஃப்ட் 2 சைட்லயும் சமமா இருக்கணும்.
இந்த ஜெல் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, பொசிஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த ஜெல்லோட பொசிஷன் ஒரு பக்கம் ஏத்தி இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, உடல்ல வந்து உபாதைகளை கொடுக்கும். இது நம்ம காதுல தான் இந்த ஜெல் வந்து இம்பேலன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அது அடிக்கடி மயக்கம் வரும், ஒரு பயம் வந்துரும், வாழ்க்கை மேலேயே ஒரு பயம் வந்துரும், ஒரு டயர்ட்னஸ் வந்துரும், உடல் வலி அதிகமா இருக்கும், குறிப்பா முதுகு வலி அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்ன போய் டாக்டர் எனக்கு டயர்டா இருக்குன்றோம், பிபி செக் பண்ணுவாங்க, நார்மல். உடல் ரொம்ப சோர்வா இருக்கு டாக்டர், ஹீமோகுளோபின் நார்மல், ஆர்பிசியும் நார்மல், டபிள்யூபிசியும் நார்மல், எல்லாம் அந்தந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சில் இருக்கு. கொலஸ்ட்ரால் இல்ல, முதுகுத்தண்டும் இப்படி வலிக்குதே, முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்டை செக் பண்ணுவாங்க, சர்விக்கலும் கரெக்டா இருக்கு, துராசிக்கும் கரெக்டா இருக்கு, லம்பாடும் கரெக்டா இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லையேங்க, உங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லைங்க. நம்ம உடனே பட்ஜெட்டை பாக்குறோம். இது வரைக்கும் எவ்வளவு டெஸ்ட் எடுத்திருக்கோம்? 1,00,000 ரூபாய்க்கு மேல எடுத்திருப்போம். எல்லா உறுப்பும் நம்ம எடுத்திருப்போம். கடைசியில வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸே நம்ம கிட்டே சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வச்சுதான் நான் எல்லா டெஸ்டும் நான் எடுத்துட்டேன், எல்லாம் முடிச்சாச்சுங்க, இன்னும் உங்களுக்கு பார்க்க வேண்டியது இஎன்டி மட்டும்தான், அந்த டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்வாங்க. அப்புறம் அந்த இஎன்டி டெஸ்ட் எடுக்கும்போது தான் இதை கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அதுக்கு மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ணி விடுவாங்க. இந்த வந்து ஜெல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். இது காதுல தான் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன போய் டாக்டர் சொல்றோமோ அதுக்கேற்ற மருந்து தான் டாக்டர் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம டாக்டரை குறை சொல்ல முடியாது, தப்பு நம்ம பேர்ல. இந்த ஒரு சிறு துன்பம் கூட நமக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த காதுக்கு உள்ள நம்ம அந்த பயிற்சியை அழுத்துறோம். அதனால வந்து ஏதோ கடமைக்குன்னு தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. இந்த பயிற்சியெல்லாம் நாம் செய்யறது வந்து நம்ம வீட்டுல யாராவது என்னப்பா இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணிட்டியான்னா, அதோ பண்ணிட்டு தானே இருக்கேன், ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை நாம் ஏமாற்றுவதற்காக நம்புவதற்காக பயிற்சிகள் செய்யவில்லை. நம்முடைய உடலை, நம்முடைய மனசை, நம்முடைய உயிரை நீண்ட ஆயுளாக மாற்றுவதற்கோசரம் தான் இந்த பயிற்சிகள் நம்ம செய்யறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காதுக்குள்ள நல்லா கையை விட்டு இதை அழுத்தி பண்ணணும். சரி, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்தது வந்து இந்த காதை வந்து மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக இந்த காதை வந்து நல்லா இழுத்து விடணும், நல்லா அழுத்தி இழுத்து விடுங்க. அப்படி பண்ணும் பொழுது அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுல ஒரு பெரிய இதை வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. காதை இழுத்து விடும் பொழுது அது எந்தெந்த உறுப்புகளுக்கு நன்மை கொடுக்குதுன்னு பாக்குறாங்க. பிரெயின், மூளைப்பகுதி, கண்கள், தொண்டை பகுதி, டாப் ஆஃப் நெக், அதாவது கழுத்தினுடைய மேல் பகுதி, பேஸ் ஆஃப் நெக், கழுத்தினுடைய அடிப்பகுதி, ஷோல்டர்ஸ், தோள்பட்டை, அப்பர் பேக், மேல் பக்கத்தில் இருக்கின்ற முதுகு பகுதி, அபோவ் விஸ்ட், பிலோ விஸ்ட், அபோவ் பெல்விஸ், முதுகு தண்டுக்கு அந்த இடத்துல, பெல்விஸ் ஏரியா, பிலோ பெல்விஸ், ரியர் எண்டு, அந்த சேக்கல் இருக்கிற இடம். இந்த காதை இழுத்து விடும் பொழுது நம்ம ஏதோ சாதாரண பயிற்சி நினைச்சிட்டு இருக்கிறத, இந்த காதை இழுத்து விடும் பொழுது உள்ளுக்குள்ள 14 உறுப்புகள் பலம் பெறுகிறது. ஞாபகம் வச்சுக்கங்க, இது சாதாரணமான பயிற்சி அல்ல. 14 உறுப்புகள் பலம் பெறுகின்றன. பண்ணிட்டோமா? இப்ப காதை நல்லா இழுத்து விட்டுட்டோம். அடுத்தது நெத்தி போட்டு அழுத்துறோம். இந்த நெத்தி போட்டு அழுத்துறீங்க பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம் கட்டை விரலுடைய அந்த மேல் கோட்டுக்கு உள்ள இருக்கிற அந்த சதைப்பகுதியை வச்சுக்கிட்டு முன்புறமாக 3, பின்புறமாக 3, முன்புறமாக 3 பண்றோம். இதுதான் 9வது உயிர் அடங்கல். இதுக்கு பேர் வந்து அண்ணான் அடங்கல், அண்ணான் கால அடங்கல் அப்படின்னு பேரு. 9வது உயிரடங்கல் இதுதான். பொட்டுல பட்டுதுப்பா, பொட்டுன்னு போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த உயிரடங்கல் இதுதான். அப்போ இதை வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது, ஃபெதர் டச்சா பண்ணணும். அப்படியே ஃபெதர் டச், அது எதமா பண்ணணும். அழுத்தினீங்கன்னா அந்த இடம் வலிக்கும். முன்னாடி 3, பின்னாடி 3, முன்னாடி 3. இதை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த உயிரிடங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். நமக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து ஒண்ணு கூட நமக்கு வந்து வரவே வராது. எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அந்த பயிற்சியில வந்து வராது. வாழ்க வளமுடன். அடுத்ததா நம்ம என்ன பண்றோம், இப்போ 9வது உயிரிடங்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக முகத்தை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் முகத்தை தேய்ச்சி விடுறோம். இந்த முகத்தை தேய்ச்சி விடுறோமே, இது வந்து ஒரு சாதாரணமான பயிற்சி அல்ல. இந்த முகத்தை தேய்ச்சி விடும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
இந்த 2 சுண்டு விரலை நல்லா வந்து நம்ம நெத்தில இந்த நாமம் போடுறதுக்கு எப்படி நேரா ஒரு கோடு போடுறோமோ அந்த ஸ்ரீசுவர்ணம் வெட்டுறது போது அந்த மாதிரி சுண்டு விரல் ரெண்டையும் அந்த நெத்தி பகுதியில் அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் பொழுது மிச்ச விரல்கள் உள்ளங்கை 2 கண்ணு பகுதியில அழுத்திருக்கோம், மூக்கு கிட்ட அழுத்திருக்கோம். இந்த நிலையில கையை வச்சுக்கிட்டு மேல இருந்தே நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படி வரணும். அப்படி மேல இருந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நம்ம வரும் பொழுது அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நெத்தில வந்து நமக்கு வந்து முக்கியமான உயிர் அடங்கல்கள் இருக்குது. நெத்தில ஒரே ஒரு அடங்கல் இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2 நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றது, 2 புருவம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கிட்ட இந்த 2 புருவம் இருக்கு பாருங்க. இந்த புருவத்துக்கு பக்கத்துலதான் அந்த இடத்துலதான் வந்து ஒரு அடங்கல் இருக்கு. அதுக்கு பேர் வந்து புருவ அடங்கல், உயிரடங்கல்னு பேரு. இந்த புருவ அடங்கல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்கினை இருக்கு இல்லையா? ஆக்கினைக்கு ஒரு விரல் வலது பக்கம், ஒரு விரல் இடது பக்கம். அப்ப இப்ப எந்த இடம் அது? புருவம் ஆரம்பிக்கின்ற இடம். அதுதான் வந்து அந்த அடங்கல் தான் வந்து கடைசி உயிர் அடங்கல், 10வது உயிரடங்கல், புருவ அடங்கல்னு பேரு. அப்போ நம்ம இந்த கைகள் அப்படி மேல வைக்கும் பொழுது அந்த புருவ உயிரிடங்கள் நம்ம அழுத்திக்கிறோம். மேல வைக்கும் பொழுது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல எந்த இடத்துல நிக்கணும் அந்த கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணமான பெண்கள் இந்த சுமங்கலிகள் நெத்திக்கு மேல ஒரு பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து, அதுதான் வந்து பட்சி நேர் வர்மம் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. இப்போ பெண்களை வந்து ஏன் வந்து திருமணம் ஆன உடனே அந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க, அங்க குங்குமம் பொட்டு ஒன்று மேல ஒன்று வைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா தினமும் அந்த இடத்த டச் பண்ணுன்னு சொன்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். விஞ்ஞான பூர்வமா ஒரு விளக்கத்தை கொடுத்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதை என்ன பண்ணாங்க, ஒரு நம்பிக்கையின் வழியில அந்த இடத்துல பொட்டு வெயி அப்படின்னு சொன்னாங்க திருமணமான உடனே. அப்ப திருமணமான அந்த சுமங்கலி பெண்கள் அந்த வகுடு எடுத்த இடத்துல அந்த இடத்துல ஒரு நெத்திக்கு உச்சி நெத்தியில ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு பொட்டு வைப்பாங்க, குங்குமத்தை வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்ன பண்றாங்க, தினமும் அவங்க வந்து அந்த பட்சி நேர் வர்மத்தை அழுத்தி விடுறாங்க. அவங்க அந்த பட்சி நேர் வர்மத்தை அழுத்தும் பொழுது அது நேரா அங்க அழுத்துற அழுத்தம் கர்ப்பப்பைக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும், யூட்ரஸுக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பை அந்த இரண்யா பிரச்சனை வராமல், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல். இப்ப வர்மா தெரிஞ்சவங்க பாருங்க, ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண்ணு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணோ மருமகளோ பிரசவ நேரத்துல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டெலிவரிக்கு போறாங்க பாருங்க. டெலிவரி போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த பட்சி நேர் வர்மத்துல ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. அழுத்தத்தை கொடுத்து அங்க இருக்கிற அந்த முடியை கொஞ்சம் லைட்டா அப்படி ஷேக் பண்ணி அப்படி ஃப்ரண்ட்ல இழுத்து விடுவாங்க. அவ்வளவுதான். அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பையனுடைய வாயை சரியான முறையில திறந்து வச்சு அந்த குழந்தை அழகா ஸ்மூத்தா வெளியில வரத்துக்கு, சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு அற்புதமான இடம் அந்த இடம். அப்ப அந்த இடத்துல தான் நம்ம கை வச்சுக்கிறோம். அப்படியே அந்த நெத்திக்கும் இந்த ஆக்யனைக்கும் இந்த பட்சி நேர் வர்மத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து பட்சி வர்மம். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கண் பகுதியில என்ன, இப்ப இந்த தலைப்பகுதியில என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, மேலிருந்து கீழாக முகத்தை வருடிக்கிட்டு வரும். அப்படி மேலிருந்து கீழாக முகத்தை வருடிக்கிட்டு வரும் பொழுது என்ன பண்றோம், பட்சி நேர் வர்மம், பட்சி வர்மம், அந்த ஆக்யனை இருக்கின்ற இடம் தான் வந்து திலர்த்த காலம். அந்த 2 பக்கம் இருக்கிற புருவ அடங்கல், அப்படியே வந்து மூக்குக்கு மேல கண்ணாடி காலம். கண்ணாடி காலம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணாடி போட்டா அந்த நோஸ் பேட் உட்கார்ந்து பாருங்க, அதுதான் கண்ணாடி காலம். அதுக்கு மேல கொஞ்சம் மேல் பக்கத்துல பாலவர்மம், அதுக்கும் மேல கீழே கொஞ்சம் நுனியில வந்து சுண்டிகை காலம், அதுக்கு கீழே மூக்குனுடைய சைடு பகுதியில அந்த மீசைக்கு மேல மூக்குனுடைய கீழ் பகுதியில மின்வெட்டி வர்மம். இந்த 5 வர்மா பாயிண்டையும் சேர்த்து அழுத்துறோம். அது மட்டுமல்ல, இந்த கண்ணையும் சேர்த்து அழுத்தும் போது நம்ம என்ன பண்றோம், கண்கள்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? கண்கள்ல என்னென்ன வர்ம காலம் பார்த்தோமோ, மந்திர காலம், புருவ அடங்கல், காம்போதரி காலம், நட்சத்திர காலம், அன்னக்காலம். அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த முகத்தை வருடி விடுறப்போ இப்ப மேலிருந்து கீழ் நோக்கி வருடி விடும் பொழுது தலை உச்சியில பட்சி நேர் வர்மம், நடுவுல பட்சி வர்மம், அது கீழே அன்னக்காலம். இந்த கண்கள்ல 5 வர்மங்கள், மூக்கில் 5 வர்மங்கள், 5 5 10, நெத்தில 2 12. அப்படியே கன்னத்துக்கிட்ட வர்றோம் இல்லையா? இந்த கன்னத்துக்கிட்ட வரும் பொழுதுதான் கன்னத்துல வந்து வலமூர்த்தி காலம், சன்னி வர்மம் அப்படின்னு 2 வர்மா பாயிண்ட்ஸ் இந்த கன்னத்துல வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த வலமூர்த்தி காலம், சன்னி வர்மம், இந்த 2 பாயிண்ட் இருக்கு. இந்த வலமூர்த்தி காலமும் இதுல பாத்தீங்கன்னா, இந்த கண்களினுடைய வர்மா நம்ம பார்த்துட்டோம், மூக்குனுடைய வர்மம் நம்ம பார்த்துட்டோம், நெத்தியினுடைய வர்மம் பார்த்துட்டோம் நம்ம 12. இப்ப என்ன பண்ணிட்டோம், 12 வர்மா பாயிண்ட் ஆக்டிவேட் பண்றோம்.
அப்படியே முகத்துக்கிட்ட வரும் பொழுது வலது பக்கம் கன்னத்துல அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா சன்னி வர்மம்னு ஒரு வர்மா பாயிண்ட் இருக்கு. நீங்க அதை கரெக்டா நீங்க வரும்போதே அதை தொட்டுக்கிட்டு தான் நீங்க வருவீங்க. அதையும் இந்த வலமூர்த்தி காலத்தை நம்ம தொட்டுக்கிட்டே தான் நம்ம வருவோம். இந்த வலமூர்த்தி காலத்தை அழுத்தும் பொழுது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஒத்த தலைவலி, இந்த மைக்ரோகைன் தலைவலி, சில பேருக்கு அடிக்கடி டென்ஷன் ஆனா தலைவலி வருது, இது மாதிரி மன அழுத்தம் இருக்கும்போது தலைவலி வருது, பிபி அதிகமான தலைவலி வருது, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துரும். இந்த சன்னி வர்மம் என்ன பண்ணுங்க, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாடை, இந்த சின்ன தாடை தொடர்பான பிரச்சனைகள், குரல் வளை தொடர்பான பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துரும். இன்னொன்னு முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல 10,000 பேருக்கு ஒருத்தருக்கு பாரிசவாய் பெராலிஸ் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா, வாய் ஒரு பக்கம் கோணையா போயிடும், ஒரு பக்கம் கை கால் அப்படியே ஒரு செட்டு கோணையா போயிடும் பாருங்க. பெராலிஸ் அட்டாக் வந்துருச்சுங்க, வாதம் ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த பிரச்சனை வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த முகத்தை தேய்ச்சி விடுறது. இதுலதான் புரியுதுங்களா? அந்த 10,000 பேர்ல நம்ம ஒருத்தரா இருக்கக்கூடாது அன்பர்களே. அப்ப மேலிருந்து கீழாக இப்படி அழுத்தும் பொழுது என்ன பண்றோம், இப்போ இந்த 14 வர்மா பாயிண்ட் இப்ப நம்ம அழுத்திட்டு நம்ம மேலிருந்து கீழாக. இப்ப நம்ம வெறுமை தேய்க்கிறோமா முகத்தப்போ, இப்ப எவ்வளவு நன்மைகள் பாருங்க. அல்ல மேலிருந்து கீழாக தேய்க்கும் பொழுது 14 வர்மா பாயிண்ட்டும், கீழிருந்து மேலா போறோம் பாருங்க, இந்த கீழிருந்து மேலா போகும்பொழுது இந்த 14 அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றோம். அப்படியே காது ஓரமா வரும் பொழுது காது சார்ந்த வர்மங்கள் இருக்கு. பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம், குற்றி வர்மம், செவி குற்றி காலம், உதிர காலம்னு 5 வர்மா பாயிண்ட் இருக்கு. அப்ப கீழிருந்து மேல ரிவர்ஸ் போகும் பொழுது இந்த காது சார்ந்த வர்மங்கள் நம்ம 5மே நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இதுல இந்த உதிர காலம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா தைராய்டு சுரப்பியை கண்ட்ரோல் எடுத்துட்டு வரும், ஹைப்பர் தைராய்டை கட்டுக்குள் வைக்கும், உடல்ல குளிரே, அடிக்கடி சில பேர் குளிருதுன்னு சொல்றாங்க பாருங்க, ஒரு ஏசி போட்டாலே குளிருதுன்னு சொல்லுவாங்க, ஃபேன் போட்டாலே குளிருதுன்னு சொல்லுவாங்க, அதை சரிப்படுத்தி விடும். அதுக்கப்புறம் இந்த செவிக்குற்றி காலம் இருக்கு பாருங்க, இந்த செவிக்குற்றி காலம் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா மூக்கின் அந்த பிரீத்திங் பைப் லைன்ல சில பேர் சொல்லும் பாருங்க, மூக்கு பெண்டா இருக்கு, மூக்குல செத வளருது சொல்லுவாங்க. அத மாதிரி பிரச்சனைகள் வந்துனா கூட அவங்களுக்கு மூச்சு பாதை, அந்த மூக்கினுடைய வழி பாதையை சீராக்க வைக்கும். இந்த பெராலிஸ் அட்டாக் முகவாதம் வராமல் பாதுகாக்கும், உடல் முழுவதும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது, காது சம்பந்தப்பட்ட வலிகளை போக்கிவிடும். அதே மாதிரி இந்த குற்றிவர்மம், இந்த குற்றிவர்மம் என்ன பண்ணுன்னா அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா காதுகளுக்கு தேவையான அத்தனை ஆற்றல்களையும் காதுக்கு உள்ள அந்த அழுக்கு சேர்றது, சீழ்பிடித்தல், இதெல்லாத்தையும் அது சரிப்படுத்தி விட்டுடும். அதே மாதிரி அடுத்ததா சுண்ணாம்பு காலம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா காது தொடர்பான வலி, தலை தொடர்பானது, மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த சுண்ணாம்பு காலம். இந்த பொய்கை காலம் அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உடல் முழுவதும் ஆற்றலை பரவ செய்து காது தொடர்பான எந்த நோய்கள் இருந்தாலும் அந்த நோயை குணமாக்குவதற்கு அற்புதமான இடம் இந்த இடம். இப்ப பாருங்க, இந்த மசாஜ் பயிற்சி நம்ம 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறோம். இருக்கிற 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் மசாஜ் பயிற்சிக்கே கொடுத்துட்டோம். இப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி பாருங்க இந்த மசாஜ் பயிற்சி. இந்த முறையில தான் இந்த மசாஜ் பயிற்சியை செய்யும் பொழுது இப்ப எத்தனை வர்மா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு, எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாருங்க. இது நீங்க இந்த முகத்தை சரியான முறையில வருடி விடும்போது இந்த 19 வர்மா பாயிண்ட் முகத்துல ஆக்டிவேட் ஆகும் பொழுது நம்ம யாருமே ஃபேஷியலுக்கு போக வேண்டாம். முகத்துல இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ், அதெல்லாம் ரிமூவ் ஆயிடும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். அன்பர்களே, இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி மிக மிக அற்புதமான ஒரு பயிற்சி. நம்ம உடம்புல 72,000 நரம்புகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். தலை உச்சியில 7,000, செவிகளில் 3,000, விழிகளில் 4,000, மூக்கில் 3,330, கன்னத்தில் 5,000, பிடரிக்கு பின்னும் தோள்பட்டையிலும் 6,000, கண்டம் விசுக்தியில் 1,000, கைகளில் 3,000, தோலுக்கு கீழும் தொப்புளுக்கு மேலும் மார்பகத்திலே 9,016, பிடரியின் கீழ் முதுகு பின்னாடி பிடரியிலிருந்து முதுகு பக்கம் வரை 8,000, விலா எலும்பு பகுதியில் 3,000, இடை லிங்கம் யோனி மற்றும் அடிவயிற்றில் 7,000, மூலத்தில் 3,000, சந்திகள் ஜாயின்ஸில் 2,000, பாதங்களில் 1,500, உச்சி முதல் பாதம் வரை இணைக்கின்ற நரம்புகள் 6,154. ஆக மொத்தம் 72,000 நரம்புகள். இந்த 72,000 நரம்புகள் இணைக்கிறது தான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர். இந்த 14 பாயிண்ட், இது ஏன் மகரிஷி அக்குப்ரெஷர் பயிற்சி வச்சிருக்காருன்னு பாருங்களேன். இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல
அக்குப்ரெஷர்ல இருக்கிற 48 புள்ளிகள் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல நம்ம இதுல ஆக்டிவேட் ஆயிடும். இது எப்படி அப்படின்னு கேட்டா, இதை வந்து அக்குப்ரெஷர் பயிற்சியில் வந்து பயோ எனர்ஜி எக்ஸசைஸ் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை வர்மம் அதனுடைய அடுத்தடுத்த வருஷம் தான் இந்த அக்குப்ரெஷரும். ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் 14 பிரியும். எப்படி 14 பிரியும் கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ், கவர்னிங் அண்ட் கான்செப்ஷனல் அப்படின்னு 14 பிரியும். பாசிட்டிவ்ங்கிறது வந்து 6, நெகட்டிவ் 6, கவர்னிங் 1, கான்செப்ஷனல் 1. எவ்வளவு வந்துருச்சு? 6 12 1 1 2 14 மொத்தம். இதுல இந்த பாசிட்டிவ்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாசிட்டிவ்னு சொல்றதெல்லாம் எது எதுன்னு கேட்டீங்கன்னா, பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன், சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன், வயிறு ஸ்டொமக், பித்தப்பை கால் பிளாடர், சிறுநீர்ப்பை யூரின் பிளாடர், சூட்டை அளிக்கக்கூடிய 3 வெப்ப அடுக்கு பெட்டி ட்ரிபிள் வார்மர். இந்த 6ம் பாசிட்டிவ். நெகட்டிவ் பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் எது எதுன்னு கேட்டீங்கன்னா, இருதயம் ஹார்ட், இருதய மேல் உறை பெரிகார்டியம் கவர்னு சொல்லுவோம், 3வது நுரையீரல் லங்ஸ், 4வது கல்லீரல் லிவர், 5வது சிறுநீரகங்கள் கிட்னிஸ், 6வது மண்ணீரல் ஸ்பிளீன். இது 6ம் நெகட்டிவ். 6 பாசிட்டிவ், 6 நெகட்டிவ். அடுத்ததாக கவர்னிங் வெசல் ஒன்னு இருக்கு, கான்செப்ஷனல் வெசல் ஒன்னு இருக்கு. இந்த கவர்னிங் வெசல் அப்படி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலை உச்சி கொண்டை கொல்லின்ற வர்மா புள்ளி இருக்கு, அதாவது துரிய தவம் மன்றம் பாருங்க, அதுதான் கவர்னிங் வெசலினுடைய ஆரம்பம். அந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே தலை பின்பக்கமா போகும். அதாவது கொண்டை கொல்லி, சீருங்கொல்லி, பொற்சை காலம், பிடரிக்காலம், ஸ்ருதி வர்மம், அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். சுழியாடி வர்மம், அப்படியே முதுகுத்தண்டு நேரா கீழே போகும். அப்படியே நேரா கீழே போய் ஆசன வாயில போய் டச் பண்ணி ஆசன வாயினுடைய பின்பாதியில போய் முடிஞ்சிடும். இதுதான் வந்து கவர்னிங் வெசல். கான்செப்ஷனல் வெசல்ங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே கொண்டை கொல்லி துரியம் இருக்கு பாருங்க, அதே துரியத்துல முன்பக்கமா வந்து அதாவது முகத்தின் பக்கமாக வந்து பட்சி நேரு வர்மம், பட்சி வர்மம், திளர்த்த காலம், இந்த மூக்கின் மேல பால வர்மம், மின்வெட்டி வர்மம், அப்படியே வாய் டச் பண்ணி அப்படியே வந்து இந்த சக்தி வர்மம், கதிர்காம வர்மம், அப்படியே நேரா நேர் வர்மம், அப்படியே நேரா டச் பண்ணி அப்படியே தொப்புள் வந்து தொப்புளை தாண்டி அடிவயிறு, அப்படியே உயிர்நிலையை தாண்டி கீழ்ப்பக்கம் போய் ஆசனவாயின் போய் ஆசனவாயினுடைய முன்பக்கம் பாதியில போய் முடியும். அப்போ இந்த முன்பக்கம் பாதி உச்சியிலிருந்து, பின்பக்கம் பாதி அதே உச்சியிலிருந்து, அப்படி ரெண்டும் சேர்த்து மேலிருந்து கீழாக அப்படியே வந்து முடியும். இதுலதான் வந்து முன்பக்கம் 24 பாயிண்ட்டும் பின்பக்கம் 24 பாயிண்ட்டும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் வந்து இந்த 14 பாயிண்ட் வந்து அக்குப்ரெஷர். இந்த வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 14 பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, அழுத்தத்தை கொடுக்கிறோம். இப்போ இது வந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது இவை எல்லாமே தயாராயிடும். இப்போ நம்ம வந்து 3 விரலை வந்து அந்த முதுகுத்தண்டு பின்னாடி போய் நம்ம வந்து கையை அப்படி வச்சுட்டோம். அந்த இடத்துல போய் நம்ம வந்து அங்க கையை வச்சுட்டோம். இப்போ வச்சதுனால நமக்கு என்ன ஆச்சு? இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த இடத்துல கை வச்ச உடனே என்ன பண்ணுது? ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கின்ற இடம் அதுதான், அந்த இடம் தான். அதுதான் 3 ஜோடி நரம்புகள் இணைக்கும் இடம், சரம் முடிச்சு அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைச்சா என்ன ஐயா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் கை எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கை வச்சாதான் இதுதான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகளுக்கு தேவையான ஆர்டர்ஸ், கட்டளைகளை கொடுக்கின்ற இடம் அந்த இடம் தான். அதனாலதான் அந்த இடத்துல நம்ம அப்படி கையை வச்சுக்கிறோம். அப்ப அந்த 3 ஜோடி நரம்புகள் இணைகின்ற இடம் சொல்லும், அது மூளையிலிருந்து அனுப்பப்படும் அந்த கட்டளைகளை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது வந்து உள்ளுக்குள்ள அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதைத்தான் இப்ப நம்ம இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்னுடைய பயிற்சியினுடைய சிறப்பே வந்து அதுதான். இப்போ இது என்ன பண்றது கேட்டீங்கன்னா, இப்போ 6 பாசிட்டிவ் ஆர்கன்ஸ், 6 நெகட்டிவ் ஆர்கன்ஸ், ஒரு கவர்னிங் வெசல், ஒரு கான்செப்ஷனல் வெசல், இந்த 14ம் சேர்ந்து இப்போ ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் அந்த இடத்துல கையை வச்சோன்னு நம்ம இணைச்சிட்டோம். இணைச்ச உடனே இப்போ மூளை என்ன பண்ணும், ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் அது இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். அது எப்படி, அது என்ன பண்றதுங்கிறது தான் இதனுடைய மெத்தடாலஜில. இப்போ நம்ம என்ன பண்றோம், தொப்புள்ள இருந்து 6 விரல் மேலே இல்ல நெஞ்சுக்குடிக்கு கீழே இருந்து 2 விரலா வச்சுக்கிட்டு போனா திருப்பி அந்த தொப்புள் வந்துடும்.
இந்த பாயிண்ட் நம்பர் 2, 3, 4 இதுதான் வந்து நம்முடைய இரைப்பை பகுதி. இந்த இரைப்பை பகுதியில வந்து இந்த 2, 3, 4ன்றது இரைப்பையினுடைய மேல்புறம், இரைப்பையினுடைய நடுப்புறம், இரைப்பையினுடைய அடிப்புறம். இந்த 3 இடத்தையும் நம்ம வந்து அழுத்தும் பொழுது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், அதை மசாஜ் பயிற்சியில ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம், மகராசன பயிற்சியில இந்த இடத்தை அழுத்தி விட்டுட்டோம். இப்ப கடைசியா என்ன பண்றோம், நம்ம வந்து ஏற்கனவே 2 முறை இந்த இடத்தை நம்ம வந்து பயிற்சியில் எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ 3வது முறை பண்றோம். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அப்போ என்ன பண்றோம், இப்போ நம்ம சாப்பிடுற உணவு உள்ளுக்குள்ள அது முதல்ல என்ன ஆகணும், அந்த உணவு வந்து கூழா மாறணும் இல்லையா? அந்த உணவு கூடாக மாறுவதற்கு என்ன கேட்கணும் கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து உற்பத்தி பண்ணணும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து உற்பத்தி பண்ணாதான் இந்த உணவு வந்து கூழாக மாறும். இல்லைன்னா என்ன நடக்கும், காலையில சாப்பிட்ட 4 இட்லி அப்படியே 4 இட்லியாவே தான் இருக்கும், மாறவே மாறாது. அந்த ப்ராசஸ தான் இந்த பாயிண்ட் நம்பர் 2, 3, 4 செய்கிறது. நம்ம என்ன பண்ணணும், கை இப்படி வச்சுக்கும் போதே வாழ்க வளமுடன், முதல் பாயிண்ட்ல கை வைக்கிறேன், இந்த ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைச்சி உடல் உறுப்புகளுக்கு தேவையான அத்தனை கட்டளைகளையும் இட வேண்டும், வாழ்க வளமுடன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்குங்க ஒரு 30 செகண்ட். இரைப்பையினுடைய நடுப்புறம், மேல்புறம், நடுப்புறம், அடிப்புறம் கை வைக்கும் பொழுது வாழ்க வளமுடன், நான் தினமும் உண்கின்ற உணவானது சரியான முறையிலே கூழாக்குவதற்கு தேவையான இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், இந்த நீரை சரியான முறையிலே உற்பத்தி செய்து இந்த உடலிலே சரியான முறையிலே செரிமானம் நடைபெற்று உணவு சப்த தாதுகளாக மாற வேண்டும், வாழ்க வளமுடன். நீங்களே வாழ்த்திக்குங்க, தன் வாழ்த்து மாதிரி தான் அது. அப்ப பண்ணணும். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 5. இந்த பாயிண்ட் நம்பர் 5 வந்து 2 விதமான நன்மைகள் நமக்கு வந்து. பாயிண்ட் நம்பர் நம்ம 5 கை வைக்கும் பொழுது என்ன பண்றோம், தொப்புள் பகுதியில வந்து மேல் நோக்கி அப்படி தூக்குறோம். அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, சிறுகுடலை ஊக்குவிக்கும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்சுலினை சரியான முறையில சுரக்க வச்சு சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும். அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தத்தை சரியான முறையில, பிளட் பிரஷர் லோ ஹை ரெண்டுத்தையும் சரியான முறையில வைக்கும் அந்த அட்மிரல் பகுதியில. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அன்பர் ஒருத்தர் இருக்காங்க, இப்போ அவங்க வந்து சாப்பிட்டாங்க சாப்பாடு. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்பதான் ஒரு டிஃபன் சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே ஒருத்தர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு அப்படின்னு வச்சுங்களேன். 2 போண்டா சாப்பிட்டாரு அவர். இப்போ இந்த போண்டா உள்ள போயிடுச்சு. உள்ள போன உடனே இப்போ கூழாக்கிடுச்சது. கூழாக்கிட்டு என்ன பண்ணும், அது உள்ள போகும். உள்ள போன உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அந்த மைய நரம்பு மண்டலத்துல உள்ளுக்குள்ள ஒரு ஆணை போகும். இவர் 2 போண்டா சாப்பிட்டாரு, இது கூழாக்கி உள்ள போயிடுச்சு. இது வந்து இந்த உணவு வந்து ஆற்றலாக மாற வேண்டும், சத்து பொருளாக, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த உணவு வந்து உள்ளுக்குள்ள வந்து எரிக்கப்படணும். அப்படி எரிக்கப்படணும்னா எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தேவை. அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இந்த போண்டாவை இப்ப உள்ளுக்குள்ள எரிக்க போறது. அப்ப என்ன பண்ணும், இந்த சரமுடிச்சு முதல் பாயிண்ட் கை வச்சோம் பாருங்க, இது பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, போண்டா உள்ள போயிடுச்சு, இவருக்கு வந்து இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சுரக்கவை, சுரந்துரு அப்படின்னு சொல்லும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணும், இந்த கூழா இருக்கிற போண்டா மேல போய் அப்படி ஸ்ப்ரே பண்ணும். ஸ்ப்ரே பண்ணோடனே இப்ப என்ன ஆகும், அது எரிக்க ஆரம்பிக்கும். அது எரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த மெசேஜ் எங்கேருந்து, அங்கேருந்து பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் வரும். ஏன் பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆனது ஒரு சாதாரணமா இந்த லேபிள்லாம் இருக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு சொட்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ஒரு ₹1 காயின் மேல அப்படி விட்டா ஒரு ஓட்டை விழுந்துரும். ஒரு மெட்டலையே, இரும்பையே தொலை போடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பொருள் நம்ம வயிற்றுக்குள்ள சுரக்குதே, இறைவன் சுரக்க வைக்கிறாரு. அதுதான் உணவை எரிச்சு சத்து பொருளா ஆற்றலா மாத்துறதுக்கு உதவுறது. இது ஒரு இரும்பையே தொலை போடும் பொழுது நம்ம குடல் பகுதியை தொலை போடாதா? அப்போ ஒரு கேள்வி வருதா? அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துருச்சு இல்லையா, உடனே அடுத்த மெசேஜ் உள்ளுக்குள்ள போகும், அப்பா போண்டா கூடாயிடுச்சு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உணவை சுரப்பதற்கு அது வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உள்ள வந்துருச்சு. இப்போ பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் போகும், நீ பித்த நீரை அதுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணு. இந்த பித்த நீர் வந்து எதுக்கு ஸ்ப்ரே பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆனது இந்த போண்டாவை மட்டும், உணவை மட்டும் எரிக்கும்.
இந்த பித்த நீர் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி குடல் பகுதிக்கு உள்ளுக்குள்ள போய் அப்படியே ஃபார்ம் ஆகி குடலினுடைய உள் சுவற்றில் எந்தவித இடத்திலும் புண் வராமல் இந்த குடலை அரிக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான இடம் இந்த இடம். இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் அவ்வளவு சாதாரணமான பயிற்சி இல்லைங்க. ஒரு பயிற்சிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மேன்மை இருக்கு. அப்போ என்ன பண்ணுவது, சிறுகுடலை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் பித்தப்பையை ஊக்குவித்து பித்த நீர் சரியான முறையில சுரந்து இறப்பையிலே சுரக்கின்ற திரவத்தில் உள்ள அமிலத்தன்மையை சமன் செய்து குடல்ல புண்ணு வராமல் பாதுகாக்கக்கூடிய பாயிண்ட் இந்த 5வது பாயிண்ட். சரிங்களா? இப்ப 6வது பாயிண்ட், கீழ் நோக்கி தள்ளுறோம். இந்த கீழ் நோக்கி தள்ளும் பொழுது ஆண்களுக்கு இது ஆண் பெண் 2 பேருக்குமே நமக்கு சிறுநீர் பையை, அதுக்கப்புறம் பெண்களுக்கு தனியா கர்ப்பப்பையும் சேர்த்து. இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு கீழ் நோக்கி தள்ளும் பொழுது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பீரியடு சரியான முறையில வரல அந்த பிரச்சனை, ஸ்டமக் பீரியடு நேரத்துல வயிற்று வலி, வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ், ஓவர் ப்ளீடிங் ரத்த அதிகமான உதிரப்போக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த 6வது பாயிண்ட். இரண்யா வராமல் பெண்களுக்கு தொப்புள்ள இரண்யா அப்படியே பெருசா கட்டி மாதிரி உப்பிடும், அப்படியே அந்த பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். பிளஸ் ஆண் பெண் 2 பேருக்குமே நம்ம சாப்பிடுற உணவு சப்த தாதுக்களாக மாறும் பொழுது அது 7வது தாதுவாகி சுக்கிலம் சுரணிதமா மாறுறதுக்கு தனியா போயிடும். தட் வில் டேக் 14 days டைம் அது மாறுறதுக்கு. இந்த 6 தாது மாறிட்டு சக்கையெல்லாம் மலக்குடலுக்கு அமிச்சிட்டு அதுல இருக்கிற இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, நம்ம சாப்பிட்ற தண்ணி, உடல்ல இருக்கிற தண்ணி, பித்த நீர், இது எல்லாம் சேர்ந்து இது எல்லாமே யூரிக் ஆசிட்ஸ். இந்த யூரிக் அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா இந்த சிறுநீர் பைக்குள்ளதான் 1 மணி நேரத்திற்கு 40 கிராம் வீதம் இந்த சிறுநீர் பைக்குள்ள தள்ளும். அப்ப அதை சரியான முறையில தள்ளக்கூடிய அற்புதமான பாயிண்ட் இந்த 6வது பாயிண்ட். சரிங்களா? 7வது பாயிண்ட், வலது மார்பை நோக்கி மேல தூக்குறோம். இந்த வலது மார்பை நோக்கி ஏன் தூக்குறோம் கேட்டீங்கன்னா கல்லீரலினுடைய அடிப்பகுதியை பலப்படுத்தும். முதல் பாயிண்ட். முதல்ல அதாவது இருதயத்துக்கு பிறகு இந்த மூளைக்கு பிறகு அதிகமான ரத்த ஓட்டத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற முக்கியமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லீரல் தான். அப்ப இந்த கல்லீரலுடைய அடிப்பகுதியை பலப்படுத்தும். 1. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குடல் எரிக்காமல் பாதுகாக்கிறது பாருங்க இந்த பித்தப்பை. இந்த பித்தப்பையை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இந்த 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், அடுத்தது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா இடது மார்பை நோக்கி தூக்கும் பொழுது இது மண்ணீரலினுடைய அடிப்பகுதியை பலப்படுத்தும். இரத்தத்தை சரியான முறையிலே உற்பத்தி சுத்திகரிப்பு சரியான முறையில் செய்யும். 3வது LDL HDL என்ற கொழுப்பு சத்து இந்த உடல்ல சரியான முறையில இருக்கிறதுக்கு உண்டான அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் சரியா வரணும். இல்லைன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்துடும். அதை சரியான முறையில பாதுகாக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட், வலது பக்கம் தொடை நோக்கி கீழ் நோக்கி தள்ளுறோம். அது என்ன பண்ணுங்கன்னா சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கின்ற இடம். அந்த இடம் அந்த சந்திக்கின்ற ஜங்ஷன் பாயிண்ட்ல டிராபிக் ஜாம் இருக்கக்கூடாது சிறுகுடலுக்கும் பெருங்குடல். ஏன்னா சிறுகுடலுக்கு ஜீரணமாற பகுதி, பெருங்குடல் அந்த பக்கம் போறது சக்கைகள் மலக்குடலுக்கு போற ரூட்டு. இது எதுவும் எங்கேயாவது சேர்ந்தா என்ன ஆகும், ஒரே உல்டாவா மாறிடுமே, கூவமா மாறிடுமே. அப்ப அத மாதிரி மாறாம இருக்கின்ற இடம் தான் இந்த 9வது பாயிண்ட். 1. 2வது இந்த குடல் வாழ்வு பிரச்சனை, அப்பண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கக்கூடியது. குடல் வாழ்வுல எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அடுத்ததா 10வது பாயிண்ட். இந்த 10வது பாயிண்ட் இந்த இடது பக்கம் தொடை நோக்கி கீழ் நோக்கி தள்ளுறோம் கட்டை விரலால. அது மலத்தை, பெருங்குடல் மலம் போதிய நீர் இருக்கணும் மலத்துல. நம்ம மோஷன் போகும் பொழுது மோஷன் அதனுடைய ஃப்ளோ ஃப்ரீயா வரணும். அந்த மலத்துல ஈரத்தன்மை வெட்டு இருக்கணும். மலத்துல ஈரத்தன்மை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மலத்தினுடைய நம்ம பைப் லைன்ல இந்த மலம் வெளியில வராது, மலக்குடல்ல இருந்தே வராது. நம்ம என்ன பண்றோம், அப்படி முக்கி ஆசன வாயை சுருக்கி விரிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அந்த மோஷன் போகும்போது அந்த மாதிரி பண்ணும் பொழுது அஸ்வினி முத்திரை போடுற மாதிரி மோஷன் போகும்போது பண்றோம் இல்லையா, அப்படி பண்ணும் பொழுது அந்த உள்ள இருக்கிற அந்த ஃப்ளோல அந்த வேக்கம்ல இழுக்கணும் அந்த மோஷனை. அந்த ஈரத்தன்மை இருந்தா தான் அது இழுத்து மோஷன் ஃப்ரீயா வந்துடும். அப்படி அந்த ஈரத்தன்மை இல்லைன்னா நமக்கு கேஸ் தான் வரும் மோஷன் போகும் பொழுது. அப்ப என்ன நடக்கும்,
வெறும் காத்து மட்டும் வர வர அந்த இடம் சுத்தமா காஞ்சி போயிடும், ட்ரை ஆயிடும். அப்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகணும்னா, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போக போக ஆசனவாய் பகுதியில பிரச்சனைகள் வந்துவிடும். ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது இந்த ஆனஸ்ல இருக்கிற மசில்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனஸ் மசில்ஸ் ஒருத்தருக்கு எப்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்களுடைய ஆயுள் கூடும். ஆனஸ் மசில்ஸ் வீக்கா இருந்ததுன்னா அவங்க ஆயுள் குறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன இந்த 72,000 நரம்புகள் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 72,000 நரம்புகளில் 54,000 நரம்புகள் 75% ஆஃப் அவர் நர்வ் சிஸ்டம் லிங்க்டு வித் அவர் ஆனஸ், ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த 54,000 நரம்புகள் நம்ம ஆசனவாய் கூட இணைப்பு இருக்கிறதுனால இந்த மோஷன் ஃப்ரீயா இருக்கும்போது உள்ளுறுப்புகள் சுகமாக இருக்கும். அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் அந்த பிரஷர் போய் அந்த உறுப்புகளை போய் பல்ஜ் பண்ணும், அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்கும்போது அந்த உறுப்புகளுடைய ஆயுட்காலம் குறைந்து விடும். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம சரியான முறையில் அந்த 10வது பாயிண்ட் அழுத்தும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு பாதுகாத்துடும். இப்போ மோஷன் முக்கி போங்களேன், என்ன ஆகும், நமக்கு கண்ணே முழி பிதுங்கி வெளில வர மாதிரி ஆயிடும், கண்ணம்லாம் அப்படியே உப்பினா மாதிரி ஆயிடும், காது அப்படியே பெருசாற மாதிரி ஆகும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே செஸ்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு மாதிரி வரும், முதுகெல்லாம் வலிக்கும், வயிறு வலிக்கும். ஏன், நம்ம அழுத்துறது ஆசன வாய்த்தானே. ஏன் இந்த உறுப்புகள்லாம் பிரச்சனை வருது? இவை அனைத்தும் அந்த 54,000 நரம்புகளோடு தொடர்புடைய கனெக்ஷன் இணைப்புள் இருக்குகின்ற உறுப்புகள். அப்போ இந்த 10வது பாயிண்ட சரியான முறையில நம்ம செய்யும் பொழுது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராது. மலக்குடல்ல போதிய நீரை தங்க வைத்து நம்ம மோஷன் போற நேரத்துல சரியான முறையில் அந்த ஃப்ளோல அந்த மோஷனை நமக்கு போயிடும். சரிங்களா? 11வது பாயிண்ட், செஸ்ட் நிப்பிள் அப்படி கை வைக்கிறோம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செஸ்ட் நிப்பிள்ல நம்ம என்ன பண்ணுவோம், செஸ்ட் நிப்பிள்ல கட்ட விரல வச்சு அங்கேருந்து ஒரு ஜான் வச்சு சுண்ட விரல போய் அழுத்துவோம். அந்த இடத்துல சுண்ட விரல் முடிக்கின்ற இடம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பழக்கத்துல ஓவர் கான்பிடன்ஸ்ல நமக்கு டைரக்டா அந்த பாயிண்ட் தெரியுமே சொல்லிட்டு செஸ்ட் நிப்பிள்ல கட்ட விரல வைக்காம டைரக்டா சுண்ட விரல எங்க இடத்துல போய் போடும் அந்த இடத்துல போய் ஆள்காட்டி விரல வச்சிருவாங்க. தயவு செய்து அது மாதிரி வைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த செஸ்ட் நிப்பிள் நம்ம அழுத்துறோம் பாருங்க, அந்த செஸ்ட் நிப்பிள் நீங்க தினமும் ஒரு முறை அழுத்தும் பொழுது அந்த செஸ்ட் ஆன் பென் 2 பேருடைய செஸ்ட் நிப்பிள் அந்த நம்ம கட்டவரல படுகின்ற இடத்துக்கு பேர், அந்த இடத்துல அந்த உள்ளங்கை படும் பொழுது தூசுமுக வர்மம் அனுமன் காலம்ங்கிற 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. மகரிஷி எப்படி லிங்க் கொடுக்குறாரு பாருங்க. 10வது பாயிண்ட் மலச்சிக்கல் வராம இருக்கணும்னு 10வது பாயிண்ட் தள்ளுறோம். ஒருவேளை மலச்சிக்கல் இருந்ததுன்னா என்ன பண்றது? மலச்சிக்கல் இல்லாதவங்களுக்கு ஃப்ளோ கரெக்ட் ஆயிடும். அப்ப மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது? அதுக்குத்தான் அந்த 11வது பாயிண்ட் அதை வைக்கிறார். ஏன்னா அந்த செஸ்ட் நிப்பில கட்ட விரலால அழுத்தும் பொழுது அந்த தூசுமுக வர்மம் என்பது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா மலச்சிக்கலை போக்கும். அதுக்கு கீழே ஒரு விரல கீழே நிப்பிலுக்கு கீழே அனுமன் காலம்னு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கிவிடும். பாருங்க எவ்வளவு ஒரு டெக்னிக்கா கொடுக்குறாரு பாருங்க மகரிஷி. அந்த 11வது ஏன் 10க்கும் 11க்கும் லிங்க் இதனாலதான், இதுதான் ஞாபகம் வச்சுங்க. அப்ப அந்த செஸ்ட் நிப்பில் ஒரு தடவை அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வெறும் சாதாரணமா நீங்க அழுத்துறீங்கன்னா போறோம். அந்த ஒரு ஜான் வச்சு 11வது பாயிண்ட், அதே மாதிரி லெப்ட் செஸ்ட் நிப்பில் ஒரு கட்ட விரலால் அழுத்திக்கிட்டு ஒரு ஜான் வச்சு 12வது பாயிண்ட். இந்த 11வது பாயிண்ட்டும் 12வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடலுக்கு குளுக்கோஸ் தேவை. அந்த குளுக்கோஸ் இருந்தா தான், குளுக்கோஸை உற்பத்தி பண்ணாதான் நம்ம உடம்புல சக்தி இருக்கும். குளுக்கோஸை உற்பத்தி பண்ணலன்னா நம்ம உடம்புல சக்தி இல்லை. அப்ப அந்த குளுக்கோஸை உற்பத்தி செய்யக்கூடிய பாயிண்ட் தான் இந்த 11வது பாயிண்ட்டும் 12வது பாயிண்ட்டும். அது மட்டுமல்ல, ஒரு உடலுக்கு தேவையான பல வகையான விட்டமின் சத்துக்கள்ல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே 5 வகையான விட்டமின் சக்திகளை கொடுக்கக்கூடிய பாயிண்ட் இந்த 11வது பாயிண்ட்டும் 12வது பாயிண்ட்டும். மற்றும் கல்லீரலையும் முழுவதுமாகவும் மண்ணீரலை முழுவதுமாகவும் பலப்படுத்தக்கூடிய பாயிண்ட் இந்த 11, 12. 13வது பாயிண்ட், தொப்புள்ள இருந்து ஒரு ஜான் கட்ட விரல வச்சு வலது பக்கம் இடுப்பை நோக்கி அழுத்துறோம். அந்த பாடியினுடைய ஸ்ட்ரக்சர்ல உள்ள போய் பெண்ட் ஆகும் பாருங்க, வளையுது பாருங்க, இடுப்பு வளைஞ்சி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க, அந்த இடம் தான் அது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜங்ஷன் ஆஃப் 2 கர்வேச்சர்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. மெரிடியன், இந்த 14 மெரிடியன் நரம்புகள்ல இந்த அக்கு பிரஷர்ல பெரிய நரம்பு இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த 5 உயிர் முடிச்சுன்னு சொன்ன பாருங்க. எது சொன்ன? கர்ணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துன்னம் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சுன்னு முதுகு தண்டுல இருக்கு இல்லையா?
இந்த 5 உயிர் முடிச்சோடும் தொடர்புடையது. அந்த முதுகுத்தண்டோட லிங்க் இந்த 13வது பாயிண்ட்டுக்கு தான் இருக்கு. அதனாலதான் இது வந்து பெரிய மெரிடியன் நரம்பு, இதுதான் தலைவர். அதனாலதான் அந்த இடத்த அழுத்துறோம். நம்ம 13வது பாயிண்ட். சரிங்களா? 14வது பாயிண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலக்குடல், அது இல்லாம வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் சுரப்பி, ரெண்டுத்துக்குமே அது வந்து. அப்போ எந்த 10வது பாயிண்ட்ல நம்ம பேசும்பொழுது அது மலக்குடல்ல போதிய ஜலம் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த நீர் இருந்தா தான் இந்த 14வது பாயிண்ட் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, மலத்தை சீராக வெளியேற்றும். அடுத்தது வந்து குடல் இறக்க நோய், இரண்யா வராமல் பாதுகாக்கும். இந்த பிராஸ்டடிஸ், இந்த பிராஸ்டேட் கிளாண்ட்ல வந்து பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி. இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சியில இவ்வளவு நன்மைகள் இருக்கு. மாரடைப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சியும் இந்த 14 இதயத்துக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி. வாழ்க வளமுடன். நம்ம ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வந்து மணி 7:30 ஆயிடுச்சு. ஐயா ரிலாக்ஸேஷன் பார்த்துடலாமா ஐயா மதன்குமார் ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. பண்ணிடலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த ரிலாக்ஸேஷனை வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி தான் வந்து மிஸ்மேரிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மிஸ்மேரிசத்திலையும் ஹிப்னாட்டிசத்திலையும் இந்த ரிலாக்ஸேஷன் முறைகளை தான் வந்து 300-350 ஆண்டுகளுக்கு முன்னாடி கையாண்டு இருக்காங்கன்னு ஒரு ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்குது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மகரிஷி நமக்கு கொடுக்கிறார். இப்ப இந்த பயிற்சியில நமக்கு வந்து மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு உடலுக்கு நிச்சயம் ஓய்வு தேவை. தினமும் உறுப்புகளுக்கு ஓய்வும் உடலுக்கு ஓய்வும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த ரிலாக்ஸேஷன். ரத்த அழுத்தத்தை உடல் முழுவதும் சீராக்கக்கூடிய பயிற்சி, ஒரு அற்புதமான பயிற்சி இந்த உடல் தளர்த்தல். அது மட்டுமல்ல, இருதயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த ரிலாக்ஸேஷன். ஏற்கனவே ஸ்ட்ரோக் நமக்கு வந்திருந்தாலும் மறுபடி வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி உடல் மனசுல ஏற்படுகின்ற இந்த டென்ஷன் இருக்கு பாருங்க, இந்த மன அழுத்தத்தை மாற்றி அமைதி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான, மனசுக்கு அமைதி நிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த ரிலாக்ஸேஷன். இது உடலுக்கு ஓய்வு, மனசுக்கும் ஓய்வு. ஒரு முறை பண்ணிட்டோம்னா நாள் முழுவதும் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. யார் யாரெல்லாம் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சியும் உடல் தளர்த்தல் பயிற்சியும் செய்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த தூக்கம் இல்லை அப்படின்ற இந்த பிரச்சனையே நமக்கு வந்து வாழ்க்கையில வராது. எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து உடலையும் மனசையும் தளர்வா வச்சுக்கணும். கால் பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பா நினைச்சுக்கிட்டு வரணும். திருப்பி தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பா நினைச்சுக்கிட்டு போகணும். முதல்ல நம்ம என்ன பண்றோம், கைப்பயிற்சியில கை சார்ந்த பகுதிகள், கால் பயிற்சியில கால் மற்றும் உள்ளுறுப்புகள் அனைத்தும், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில வந்து நுரையீரல் இருதயம், கண் பயிற்சியில கண்கள், கபால பகுதியில வந்து மூளை பகுதி நுரையீரல் பகுதி, மகராசன பயிற்சியில வந்து உடல் முழுவதும், மசாஜ் பயிற்சியில வந்து ஜீரண மண்டலம், காற்று மண்டலம், தென் முகத்தில் இருக்கிற உறுப்புகள். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா பண்றோம் இல்லையா? இந்த ரிலாக்ஸேஷன் ஒட்டு மொத்தமா உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் மொத்தத்தை இப்ப எல்லா பகுதியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ஆற்றலையும் எல்லா பகுதியில நம்ம வந்து ஊக்குவி பண்ணிட்டோம். நம்ம கைப்பயிற்சி முதல் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம ஆற்றலை கொடுத்துட்டோம். அதுதான் மகரிஷி சொல்றாரு முதல்ல, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி. உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்கின்றேன், அவ்வளவுதான். அந்த நிலையில இருக்கணும். அந்த நிலையில இருக்கும் பொழுது இதை வந்து ஒரு தவமா பண்ணணும். உடல் ரிலாக்ஸேஷனும் ஒரு தவம் தான், உடல் தவம் தான், அதுவும் முக்கியமான உடல் தவம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ரிலாக்ஸா இருக்கணும், உடம்பு அப்படியே மைண்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். எனது பாதங்களை தளர்த்தி கொள்கின்றேன். பாதங்களிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாதங்கள் போதுமான அளவு வலுப்பெறுகின்றது.
அணு அடுக்குகள் பாதத்திலே நன்றாக சீரடைகின்றது. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். என்னுடைய பாதங்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அப்படியே பாதத்தோடையே மனசு இருக்கணும். முழு மனசும் அந்த பாதத்துல இருக்கணும். அப்ப அப்படியே அந்த காலில் வந்து ஏதோ ஒரு பலூன் ஊதுறா மாதிரி நிறைய நல்லா ரிலாக்ஸா இருக்கும். அப்படியே கெண்டைக்கால் பகுதிக்கு வரணும். கால் பகுதியில அதே மாதிரி கால் பகுதியை தளர்த்தி கொள்கிறேன். இதே மாதிரி சொல்லணும். அப்படியே முழங்கால், அப்படியே தொடைகள், அப்படியே இடுப்பு பகுதி, அதனுடைய உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதி, அதனுடைய உள்ளுறுப்புகள், மார்பு பகுதி, அதனுடைய உள் உறுப்புகள், கைகள், தோள்பட்டைகள், அப்படியே கழுத்து பகுதி, அதனுடைய உள் உறுப்புகள், அப்படியே தலைப்பகுதி, அதனுடைய உள் உறுப்புகள், அப்படியே தலைப்பகுதி வரும்பொழுதும் அதே மாதிரி சொல்லணும். அதே மாதிரி தலைப்பகுதி, உள்ளுறுப்புகளை தளர்த்தி கொள்கின்றேன். தலைப்பகுதியிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றது. தலைப்பகுதி போதுமான அளவு வலுப்பெறுகிறது. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும். தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அப்புறம் கழுத்து பகுதி திருப்பியும் மேலிருந்து கீழே வரணும். தோள்பட்டை, மார்பு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, 2 தொடை பகுதி, 2 முழங்கால்கள், 2 கால்கள், 2 கால் பாதங்கள் எல்லாத்தையும் திருப்பி மேலிருந்து கீழிருந்து மேல போனோம். மேலிருந்து திருப்பி கீழே வந்துட்டோம். உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ அப்படியே கண்களை மூடிய நிலையிலேயே இப்ப இந்த உடலை மறந்த நிலையிலே வேறு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் சுவாசம் உள்ளே செல்வதையும் இந்த சுவாசம் வெளியே செல்வதையும் நான் உடல் தளர்வான நிலையிலே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியே மூச்சை கவனிங்க. அப்படியே மெதுவா கவனிக்க கவனிக்க எனக்கு தூக்கம் வருகிறது. மெதுவா தூங்குங்க. அப்படியே ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும். தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கைகள், கால்கள், தலை, உடல்கள் என்ன பண்ணோம்? மெதுவாக ஒவ்வொன்றாக அப்படி அசைச்சிட்டு இந்த உடலை வந்து இடது பக்கமாக திருப்பி பக்கவாட்டு பக்கமாக எழுந்து இந்த ரிலாக்ஸேஷனை முடிச்சுக்கணும். அற்புதமான பயிற்சி இந்த ரிலாக்ஸேஷன். அன்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகுதி 4 பார்த்திருக்கிறோம். இந்த 4 பகுதிகளில் இந்த உடல் யோகம் விஞ்ஞான பார்வை என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நாம் ஒரு பெரிய சிந்தனையை நம்ம வந்து சிந்தித்திருக்கிறோம். இந்த 4 பகுதியும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லாருமே வந்து 10 மணி நேரம் நம்ம வந்து முதலீடு செய்திருக்கிறோம். இந்த 10 மணி நேரம் நம்முடைய முதலீடு நம்முடைய வாழ்க்கைக்கு இறுதி மூச்சு உள்ளவரை இந்த முதலீடு நமக்கு வந்து நிச்சயம் பலன் கொடுக்கும். தினமும் நான் உடற்பயிற்சி செய்வேன், தினமும் நான் இந்த உடல் தவத்தை செய்வேன் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த முறையிலே நாம் உடற்பயிற்சி செய்தால் நமக்கு உடல் சார்ந்த நோய்களோ, காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது உயிர் சார்ந்த நோய்களோ, தியானம் தினமும் செய்யும் பொழுது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வராமல் இருக்கும். அந்த நிலையிலே நம்முடைய குணத்தை மேம்படுத்துவதற்கு தினமும் அகத்தாய்வு பயிற்சி ஒரு 10 நிமிடம் செய்வீர்களே ஆனால் குணமும் மேம்பட்டு நானே பிரம்மம் என்கின்ற நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். அந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன். எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்குவதற்கு என்னால் ஆன முடிந்த உதவிகளை செய்வேன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உயரிய நோக்கத்தோடு சமுதாயத்தோடு நம்மை இணைத்து கொண்டு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தொண்டாற்றுகின்ற ஒரு அற்புதமான இந்த மனித பிறவியை நான் இனி இதில் முதலீடு செய்வேன் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை கடந்த 4 வாரங்களாக தொடர்ந்து அடுத்தடுத்த செவ்வாய்க்கிழமை 4 வாரங்களாக ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு நடத்துவதற்கு வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டலம் மனவளக்கலை மன்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மதன்குமார் ஐயா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம் என்று கூறி இன்றைய உடல் யோக விஞ்ஞான பார்வை என்கின்ற நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம்.